சொசைட்டிய பொறுத்த வரைக்குமே என்னன்னா, ஒரு ஆம்பள டிவோர்ஸ் பண்ணியாச்சுன்னா, அவங்கள ஒரு விதமா பார்க்குறாங்க. அதுக்கும் பொண்ணு தான் ரீசன். ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்ணாலும் அதுக்கு பொண்ணு தான் ரீசன். ஸோ ஆம்பள வந்து எப்பவுமே அவங்க ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. யாரு தப்பு பண்ணாலும், அவங்க வந்து லாஸ்ட் விவாகரத்துன்னு வரும்போது, பொண்ணு தான் ரீசன். பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கோட்குள்ளயே வந்துர்றாங்க. விவாகரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு ஓவர் பிரஷர் அவங்களுக்கு வீட்லயும் பிரஷர், ஃபேமிலிய பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு அடுத்தது லைஃப் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இதுக்குள்ள இருப்பாங்க. விவாகரத்து ஆன அப்புறம் என்னன்னா, நம்மள வந்து இந்த உலகம் தப்பா பேசுமே, நமக்கு லாஸ்ட் ஒரு ஃபினான்ஷியலா சப்போர்ட் இல்ல, நமக்கு வந்து ஒரு நமக்குன்னு ஒரு துணையா ஒரு ஆம்பள இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு பிரஷர் எப்பவுமே மைண்டுக்குள்ள இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அந்த ஆம்பளைங்க பண்ற கஷ்டங்கள் தான் நம்மள வந்து விடுவிக்கவும் தூண்டுது. 70% வந்து பசங்க பண்ற டார்ச்சர்னால தான் பொண்ணுங்க வெளிய வர்றாங்க. பொண்ணுங்க வந்து சில விஷயங்கள்னால சுதந்திரத்த விரும்புறாங்க. ஏன்னா, அவங்க ஓவரா எல்லாமே கத்துக்கிட்டாங்க. முன்னாடி மாதிரி நம்ம அம்மா மாதிரி, பாட்டி மாதிரி வந்து நான் ஹஸ்பண்டுக்கு இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு விரும்புறதில்ல. எனக்குன்னு எஜுகேஷனல் இருக்கு. நான் இவ்ளோ டிகிரி வச்சிருக்கேன். நான் இவ்ளோ ஏர்ன் பண்றேன். நீ யார் என்ன கட்டுப்படுத்த? அப்படிங்கிற அந்த 30%மே ஒரு டிவோர்ஸ்‌க்கு ரீசன் தான்.